அருள் தரும் ஆத்திரக்கோட்டு காவில் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்ரீ நாகராஜா அம்மன் ஆலயம். நாங்கள் சபரிமலை யாத்திரை சென்ற சில நிகழ்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா கணபதி, கன்னிமூல கணபதி, சாஸ்தாவ், புவனேஸ்வரி அம்மன். இது சபரிமலை யாத்திரைக்கு அன்னைக்கான நிகழ்வுகள். அவங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தேதி 21 நாங்கள் சபரிமலை கட்டுக்கு தீர்மானிச்சிருந்தோம். ஏன்னா 22 விர்ச்சுவல் புக்கிங் தரிசனத்துக்கான டைம் கிடச்சிருந்துச்சு. 22 காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு தரிசனம் நேரம் கிடச்சிருந்துச்சு. 6 மணிக்கு தரிசனத்துக்கு அங்கே இருக்கணும்னா மினிமம் 3 மணிக்கு முன்னாடி, அதாவது பம்பையில் ஒரு 3 மணிக்கு அங்கே இருக்கணும். இதுதான் எங்களோட பிளான். முதல் கட்டமாக எங்களோட ஆலயத்தில் நாங்கள் 5 பேர், நான், ஒரு கன்னிசாமி, தம்பியோட பொண்ணு ஹரணி, அண்ணன் சுனில், அத்தான் சஜு, தம்பி சுச்சேஷ், நாங்கள் 5 பேர் தான் இந்த சபரிமலை யாத்திரைக்கு முன்கூட்டியே மாலை அணிந்து 40 நாள் குறைவாக விரதம் இருந்து நாங்கள் இன்றைக்கி இருமுடிக்கட்டு சபரிமலைக்கு யாத்திரை போகிறதுக்கான நாள் வந்தது. பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையும் அலங்காரமானது செய்து அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடைபெற்றிருக்கிறது. இந்த சபரிமலை கட்டுக்கு போற்றியா குருசாமியா எங்களோட ஊரில் ஸ்ரீகுமார் போற்றி வந்து தான் எங்களுக்கு இருமுடி கட்டுறதுக்காக கேட்டிருந்தோம். அவருக்கான டைமை ஒதுக்கி எங்களுக்கு இந்த இருமுடி கட்டை நல்லபடியாக கட்டி யாத்திரைக்கு வழி வச்சு தந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அன்னைக்கு நாங்கள் டெக்கரேட் பண்ணதும், கிளி கட்டி, அப்புறம் அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள், விளக்குகள் எல்லாம் கொண்டு வச்சு விளக்கில் க்ளீன் பண்ணி கோலங்கள் போட்டு எல்லா சொந்த பந்தங்களும் ஊர் மக்களும் வந்து இந்த நிகழ்வுகளை ரொம்பவும் சிறப்பாக நடத்தி தந்திருந்தாங்க. புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் ஆலய அர்ச்சகர் ஸ்ரீநாத் போற்றியும் கூடவே இருந்து இந்த இருமுடி கட்டுக்கான ப்ரோக்ராமை ரொம்ப சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஆல்மோஸ்ட் இருமுடி கட்டு முடிஞ்சு நாங்கள் யாத்திரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாதை புவனேஸ்வரி அம்மன் காவில் இருந்து நாங்கள் நடந்து ரோட்டுக்கு போகிறோம். அங்கே ஆல்ரெடி வண்டி எல்லாம் அலங்கரித்து ரெடியாக நிற்கிறாங்க. போட்டிக்க தலைமையில் நாங்கள் அவரை பின்தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒருவரும் முதல்ல கன்னிசாமி, ஹரணி. இதில் ஒரு என்ன விசேஷம் அப்படின்னா, எந்த ஒரு சபரிமலை கட்டுக்கும் ஒரு கன்னிசாமி இருக்கிறது எப்போவுமே சிறப்பு வாய்ந்தது. அந்த கன்னிசாமி மூலமாக தான் சரங்குத்திக்கு போக வேண்டியிருக்கும், எரிமேலியில் பேட்டை துள்ள வேண்டியிருக்கும், மாளிகைபுரத்து அம்மாவுக்கு சில நேர்த்திக்கடங்கள் செய்வாங்க. ஸோ இந்த சரங்குத்துறது ரொம்ப விசேஷமானது. அது மூலமாக இந்த கன்னிசாமி அதுவும் சின்ன வயசில் இந்த கன்னிசாமி இருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அவங்கள் முன்னிலையில் நாங்களும் போகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஸோ இருமுடி கட்டுற இதை இன்னொரு செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேலே சன்னிதானத்துலேருந்து, அதாவது நம்மளோட காவு சன்னிதானத்துலேருந்து பக்தர்களோட இருமுடி கட்டை போற்றி ஸ்ரீகுமார் போற்றி அதை மரியாதை நிமித்தமாக மரியாதையுடன் இறக்கி அதை வண்டியில் வைக்கிறாங்க. காரில் டிக்கியில் வைக்கிறோம். பார்த்துட்ருக்கீங்க. ஒரு குருசாமி, எங்களோட சஜு அத்தாவரும் குருசாமி தான். ஆல்மோஸ்ட் கன்னிசாமியோட முடிஞ்சு இப்போ என்னோடது இருமுடி கட்டும் இறக்கிட்டாங்க. இப்போ அவன் தம்பி சுஜேஷோட இருமுடி கட்டை போற்றி அதை இறக்கி வைக்கிறாங்க. கடைசியாக அண்ணனோட கட்டும் இறக்கி வைக்கும்போது இருமுடி கட்டானது சீரும் சிறப்பமாக மரியாதை நிமித்தத்துடன் பாத பூஜை முடிந்து காவு சன்னிதானத்தில் இருந்து நாங்கள் வண்டியை அடைஞ்சாச்சு. ஸோ இதை உள்ள வச்சதுக்கப்புறமா போட்டிக்கு சில பூஜைகள் எல்லாம் இருக்குது. அந்த பூஜை அவங்க எப்போ பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு காமிக்கலாம். நீங்கள் பார்க்குறது அவரோட அடுத்த பூஜை. பார்த்திங்கன்னா தேங்காய், வெற்றிலை,
கற்பூரம் எடுத்து வண்டியை வந்துட்டு 3 முறை சுற்றி, ஸோ அதோட திஷ்டியெல்லாம் போக்கி எங்களை வந்துட்டு அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். வண்டியில் டிரைவர் சஜுவை தான் ஏறியாச்சு. அவர் தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். பெரிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து சபரிமலை வரைக்கும் அவர் தான் ஓட்டினார். அதோட அடுத்த வீடியோலையும் நீங்கள் அதை பார்க்கலாம். சரியா, பாக்கி எல்லாருமே வண்டியில் ஏறிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இது டிசம்பர் 21 சரியாக 3 மணி நடக்குது. நாங்கள் பிளான் பண்ணது மாதிரி மத்தியானம் அன்னதானம் முடித்து எல்லா மக்களும் சாப்பிட்டதுக்கு பிறகு பூஜை முடிச்சுட்டு கரெக்டாக சரியாக 3 மணி 3 PM நாங்கள் ரெடியாகி வண்டியில் ஏறியாச்சு. ஸோ 22 காலையில் எங்களோட சன்னிதானத்துக்கான டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ விர்ச்சுவல் டைமிங். ஸோ நாங்கள் அந்த டைமுக்குள்ளாட்டி நிற்கணுங்கிறதுக்காக நாங்கள் 3 மணிங்கிறது எங்களோட த பெஸ்ட் டைம் அதுலேருந்து கிளம்புறதுக்கு பண்ணோம். ஸோ கரெக்டாக அது அமைஞ்சிச்சு. போட்டி இப்போ பார்த்திங்கன்னா, போட்டி வந்து வண்டியை வந்துட்டு 3 முறை கற்பூரத்தை வச்சு சுற்றி அதோட பூஜை கர்மங்கள் எல்லாம் முடிக்கிறாரு. முடிக்கும்போது நாங்கள் கிளம்புறதுக்கு நாங்களும் தயாராக இருக்கோம். ஆமாம், ஆல்மோஸ்ட் இது 3வது சுற்று அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என் தங்கச்சி இடையிலேருந்து சாப்பாடு கொடுக்குறது, ஃபோனு கொடுக்குறது, இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஓம் சுவாமி. சுவாமியே சரணம். சரணமையப்பா. சுவாமி சரணம். சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பாங்கிற சரணகோஷத்தோடு தான் நீங்கள் இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சுவாமி சரணம். சரணமையப்பா. சுவாமி தேங்காய் வந்துட்டு சுற்றியாச்சு. போட்டி வந்துட்டு அவரும் தன்னைத்தானே 3 தடவை சுற்றிட்டு அடித்தாச்சு. ஓம் சுவாமி. எங்களோட யாத்திரை தொடங்குகிறது. ஆல்மோஸ்ட் எங்களோட சன்னிதான கோயிலில் என்னென்ன பூஜை இருக்கிறத முடிச்சுட்டு நாங்கள் வண்டியில் புறப்பட்டு செல்கிறோம். ஸோ இனி நாங்கள் எங்களது பயணமானது இனிதே தொடங்குகிறது.